எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம். கழிவு நீரால் சுற்றுப்புறம் எல்லாம் மாசுபடுது. இதனால் டெங்கு காய்ச்சல், சிக்குன்குனியா, யானைக்கால் நோயால் எங்கள் ஊரில் ஒருத்தர் இறந்துட்டார். கழிவு நீரால் சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனால நாங்கள் சில தீர்வுகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அதில் நாங்கள் சில தீர்வுகளையும் கண்டுபிடிச்சோம். அது என்ன தீர்வுகள்னா, வீட்டில் இருந்து வர அந்த கழிவு நீரை ஒரு குழாய் வழியாக பெரிய தொட்டிக்குள்ள இருக்கும் ஒரு பெரிய குழாங்கள், சிறிய குழாங்கள், மணல், நிலக்கரி, பஞ்சு அது வழியாக அந்த கழிவு நீர் வரும்போது ஒரு தூய நீராக மாறும். தூய நீராக மாறும்போது நம்ம செடிகளுக்கும் இதை பயன்படுத்தி நம்ம நோய்களெல்லாம் தடுக்கலாம். அதுக்கு நாங்கள் ஒரு மாடலும் செஞ்சு பார்த்தோம். அது என்னன்னா, நீரை சுத்திகரிக்கும் ஒரு பொருள்களை எல்லாம் போட்டு ஒரு அசுத்தமான நீரை அந்த இதில் ஊற்றும் போது ஒரு தூய நீராக மாறும். அதை நம்ம இங்கே பார்க்கலாம். அதனால சுத்தமான தண்ணீர் செடிகளுக்கு பாயுது, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தாமல் நோய்கள் வராமல் தடுக்குது. இந்த ஆய்வுகளுக்கு உதவிய எங்கள் ஊர் மக்களுக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் நன்றி. இதனால நம்ம இந்த கழிவு நீரால் வர அந்த நோய் நீரை நம்ம சுத்திகரிக்கப்பட்டு தூய நீரை மாற்றுவதனால செடிகளுக்கு பாய்ச்சி நீரை சேமிக்கிறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம், நோய் நொடி இல்லாமல் நாமளும் வாழ்கிறோம், அதே மாதிரி உலகத்தையும் பாதுகாக்கிறோம்.